ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான கேரட் அல்வா எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 400 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு மேலாக இருக்க தோல் சீவி எடுத்துடலாம். மேலாக இருக்க தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா பொடியாக துருவிக்கணும். இந்த மாதிரி சின்ன துருவி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஃபைனாக துருவுற மாதிரி இருக்க துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக இருக்கணும் நம்மளுடைய துருவல், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ துருவி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா அடிகனமான வானலியாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்பெஷலான கேரட் அல்வாக்கு பார்த்தீங்கன்னா நெய் ரொம்ப குறைவாக தாங்க தேவைப்படும். ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரியும் பாதாமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வறுப்பட்டதும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் துருவலை சேர்த்துடலாம். கேரட் துருவலை சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த நெய்லையே இந்த கேரட் துருவல் நல்லா வதங்கட்டும். நான் எடுத்திருக்க இந்த கேரட் துருவல் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவில் இருக்குது. ஏதாவது ஒரு கப்லேயோ ஒரு டம்ளர்லேயோ நீங்கள் அளந்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது 3 கப் அளவுக்கு கேரட் துருவல் இருக்குது. ஒரு 4 நிமிஷம் கிட்ட அதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப அழுத்தி வைக்காமல் அளந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா அது வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் நல்லா திக்காக இருக்க காய்ச்சாத பச்சை பால் நம்ம சேர்க்குறோம். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கேரட் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நம்ம பால் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை பாலுங்க, காய்ச்சாத பாலாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடை கட்டும். அந்த ஆடை கட்டதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இதில் அந்த ஆடை கட்டும்போது அதை சேர்த்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டால் நம்மளுடைய அல்வா ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. பால் நல்லா கொதிக்கும் போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த சைடில் கட்டுற ஆடை எல்லாத்தையும் இப்படி சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாசந்திக்கெலாம் செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி பால் எல்லாமே ஃபுல்லாக கேரட் இழுக்கிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. இப்போ பாருங்கள், பால் எல்லாமே நல்லா இழுத்துருச்சு. கேரட் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பால் எல்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் பால் சேர்த்துருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 3 கப் கேரட் துருவலுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரைன்றது இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதும் இதில் கொஞ்சமாக நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. 2 சிட்டிகை அளவுக்கு கேசரி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி திரும்பி நல்லா இறுகி வரணும். பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விடாமல் கலந்து விடணும், கிளறி விடணும்னு இல்லைங்க. கொஞ்சம் விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அதாவது இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா முந்திரி பாதாம், அதை 1 2 அந்த மாதிரி உடச்சி நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் துருவியோ அல்லது உடச்சி விட்டு இந்த மாதிரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வானலியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
சட்டுன்னு சூப்பராக டேஸ்டியான கேரட் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது பால்கோவா பால் அல்வாலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஆனால் கேரட் ஃப்ளேவரோட சேர்ந்து இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வானலியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் வரணுங்க. சுவையான சூப்பரான கேரட் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லைங்க. வெளியில் வச்சுருந்தாவே ஒரு 4 நாள் வரைக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இதே மாதிரி இருக்கும். சுட சுட நல்ல டேஸ்டியான கேரட் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.